திராவிட மாடல் அரசியல்ங்கிறது இந்து எதிர்ப்பு அரசியலா? 100% இந்து எதிர்ப்பு அரசியல். நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்களை ஜாதிய ரீதியாக பிரித்து இந்து அல்லாதவரை மத ரீதியாக ஒன்றுபடுத்தி நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அன்னைக்கு காங்கிரசனுடைய திட்டம், இன்றைக்கு திமுகவினுடைய திட்டம். எந்த மீடியாவும் பிஜேபி ஃப்ரெண்ட்லியாக தமிழகத்தில் இல்லவே இல்லை. பிஜேபி ஃப்ரெண்ட்லியாக இல்லாத நேரத்துல நீங்க எப்படி மீடியால களமாடுகிறார்கள், ஆகையினால கட்சி வளருதுன்னு எப்படி சொல்றீங்க? அண்ணாமலை அவர்களுக்கு மீடியா நிறைய கூடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னா அவரை பதில் சொல்லுவார். அவர் அவங்களை எஜுகேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவார். திமுக என்பது பவரை யூஸ் பண்ணும், மிஸ்யூஸ் பண்ணும், அப்யூஸ் பண்ணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஓட்டுக்களோ அதிமுகவுக்கு ஆதரவான ஓட்டுக்களோ எந்த காலத்திலையும் விஜய்க்கு போகாது. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்றைய நேர்காணல் ஒரு சிறப்பான நேர்காணல். ஒரே நாடு இதழ் ஆசிரியரும் 30 வருடங்களாக இதழியலில் இருப்பவருமான ராம நம்பி நாராயணன் அவர்கள் சிறப்பாக நம்முடன் இன்று இணைந்திருக்கிறார். அவரை முதலில் நம் சேனலுக்கு வரவேற்போம். வணக்கம் சார், எங்களோட நீங்க இசைந்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சிவகுமார், வணக்கம் தென்னவன் நேயர்களே. நன்றி சார். சார், தமிழ்நாட்டில் 60-70 ஆண்டுகளா திராவிட அரசியல் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. ஸோ உண்மையில இந்த அரசியல் இந்து அடையாளத்தை ஒடுக்கி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்தேகம் இல்லாம ஒடுக்கி இருக்கு சார். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இந்து அடையாளங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. வெளியில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அவங்க நினைத்த அளவுக்கு அதுல வெற்றி அடைய முடியவில்லை. நாத்திக பிரச்சாரம் வெற்றி அடையவில்லை. ஹிந்துக்களை இழுத்து பேசி பழித்து பேசுற விஷயங்கள் எல்லாம் வெற்றி அடையவில்லை. ஆகையினாலதான் அவங்க அதை நேரடியா ஹிந்து எதிர்ப்பு என்று காமிக்காமல் ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு அப்படின்னா வேற வேற பாஷையில சொன்னாலும் கூட அந்த தோல்வியை மறைப்பதற்காகத்தான் இந்த அத்தனை முகமூடிகளும். மற்றபடி எதிர்ப்பு ஹிந்து எதிர்ப்பு தான். ஏன்னா நீங்க பார்த்தாலுங்களே தெரியும் உங்களுக்கு. பிள்ளையார் சதுர்த்தின்னா அவர் திமுகவினுடைய எந்த முதலமைச்சரும் அதுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார்கள். தீபாவளினா பண்ண மாட்டாங்க. பொங்கலுங்கிறத உடனே சமத்துவ பண்டிகை என்பார்கள். அது ஹிந்து பண்டிகை என்பது எல்லாருக்கும் தெரியும். பொங்கலை சமத்துவமாக்கத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. திருவள்ளுவர் ஒரு ஹிந்து செயின்ட்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் இவங்க சொல்ற மாதிரி எந்த இடத்துலயும் திருக்குறள்ல ஒரு இடத்துல கூட 1330 பாக்களில் ஒரு இடத்தில் கூட தமிழ் என்ற வார்த்தை வந்தது கிடையாது. 1300 பாக்களில் எந்த இடத்துலையும் குக்குறள்களில் எந்த இடத்துலையும் திராவிடம் என்ற வார்த்தை வந்தது கிடையாது. எந்த இடத்துலையும் மற்ற வார்த்தைகள் மதம் என்ற வார்த்தைகள் வந்தது கிடையாது. அப்போ ஆனா அவர் ஏன் அதை பண்ணார்னா பொதுவாக இருக்க வேண்டும் என்று பண்ணும்போது புளூராலிட்டி என்று வரும்போதே அவர் ஒரு ஹிந்து என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு புளூராலிட்டி இல்லாத ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அடிபணிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஆகையினால அந்த அடையாளங்கள் எல்லாம் மாற்றுவதில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் வெற்றி பெறுகிறார்கள். உடனே திருவள்ளுவர் எல்லாத்துக்குமானவர், ராமலிங்க வள்ளலார் எல்லாத்துக்குமானவர், இந்த மாதிரி கதைகளை கற்பித்து டைல்யூட் பண்றதுல அவங்க வெற்றி அடைந்திருக்கிறார்களா என்றால் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். பக்தி மார்க்கம் கூடியிருக்கிறதா என்றால் பக்தி மார்க்கம் கூடியிருக்கிறது. தமிழ் அழிந்திருக்கிறது என்றால் அழிந்திருக்கிறது. ஏன்னா பக்தி ஆன்மீக இலக்கியங்கள் தான் தமிழ் இலக்கியங்கள். அது இங்க எங்க காணாம போயிடுதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு காலத்துல அழகான சினிமா படங்கள் வந்தா கூட நிறைய புராண கதைகள், புராண படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தேசபக்த படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அது எல்லாமே இன்னைக்கு மாறி போய் வெறும் காதல் கத்திரிக்காய் என்ற படங்கள் தான். இன்னைக்கு காதலுக்கு மரியாதை வருதே தவிர தெய்வத்துக்கு மரியாதை என்றதெல்லாம் படம் வர்றதில்லை. அதனால வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்றால் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அது நிலைக்குமா என்றால் அது 1000 கேள்விக்குறி. ஏன்னா இந்த உலகம் மாறிக்கொண்டே வருகிறது. நான் பொதுவாகவே சொல்லுவேன், திராவிட காலத்துல இருந்த, அதாவது திமுகல இருந்ததுல இருந்து எப்போ அந்த ஷிஃப்ட் வந்தது என்றால் எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போன ஆரம்பிச்ச உடனே அந்த ஷிஃப்ட் வந்தது.
அது வரைக்கும் பயங்கரமான நாத்திகம் இந்த நாட்டுல இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் நேரடியா பூஜைகள் செய்த போது அந்த ஷிஃப்ட் வந்தது. திராவிடர் கழகம் என்கிறது நேரடியா ஜெயலலிதா வீட்டுல போய் நாங்களும் அவரையும் திராவிட தலைவர் தான் சொல்லிட்டு 5,00,000 ரூபாயை வீரமணி வாங்கிட்டு வந்த போது அந்த ஷிஃப்ட் வந்தது. அதனால இது எல்லாம் மாறித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிய போது அந்த ஷிஃப்ட் வந்தது. அதனால நாம கூட சொல்லுவோம், இதயம் பேசுகிறது மனிதன். அவர் ஆனந்த விகடன்ல இருந்தார். ஆனந்த விகடன்ல சர்வதேச பயணங்கள் பத்தி கட்டுரை எழுதிட்டு இருந்தார். அவர் ஞானபூமி பத்திரிகை ஆரம்பிச்சார். ஞானபூமி பத்திரிகை ஆரம்பித்த காலத்துல அவர் சொன்னாரு, இது எப்படி தமிழகத்துல ஒரு ஆன்மீக பத்திரிகை லாபகரமாக ஓடுமா என்று கேள்வி கேட்டார்கள். அவர் சொன்னாரு, இல்ல நான் அப்படி இருந்தா கூட எனக்கு இந்த ஈடுபாட்டின் காரணமாக நான் ஆரம்பித்திருக்கிறேன். அப்படி ஏதாவது ஞானபூமிக்கு நஷ்டம் வருமானால் இதயம் பேசுகிறதிலிருந்து நான் அதை சரி கட்டுவேன் என்று சொன்னார். ஆனால் காலம் விதி அப்படியே அதை தலைகீழா மாத்தி ஞானபூமியால் தான் பின்னால இதயம் பேசுகிறதே கொஞ்ச காலம் நடந்தது என்பதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்த பத்திரிகைகள் எல்லாம் மாதம் மாதம் இல்ல வாரம் வாரம் ஆன்மீக சப்ளிமெண்ட் போடுற அளவுக்கு இன்றைக்கு மாறி இருக்குங்கிறதும் உண்மை. ஒரு கிராஃப் இப்படி விழுந்து இப்படி ஏறி கொண்டு இருக்கிறது, அதுதான் உண்மை. நேரடியா கேட்கிற, திராவிட மாடல் அரசியல்ங்கிறது இந்து எதிர்ப்பு அரசியலா? 100% இந்திய எதிர்ப்பு அரசியல். நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த திராவிடம் என்ற வார்த்தையை 200 வருஷத்துக்கு முன்னால கிடையாது. அதை எப்படி விதைத்திருக்கிறார்கள்னு சொல்றேன் பாருங்க. இப்ப தஞ்சை பெரிய கோயிலை பத்தி நான் ChatGPT ஒரு கேள்வி கேட்கிறேன். உடனே ChatGPT திஸ் இஸ் அ டிராவிடியன் ஆர்கிடெக்ட் என்று பதில் இருக்கிறது. அப்ப நான் உடனே கேட்கிறேன், டிராவிடியன் ஆர்கிடெக்ட்னு ஏதாவது ஆர்கிடெக்ட் இருக்கா இதுக்கு முன்னாலன்னு கேள்வி கேட்கிறேன். அது தமிழ் ஆர்கிடெக்ட், டிராவிடியன் ஆர்கிடெக்ட் கிடையாது. டிராவிடியன் என்ன சொல்ற, இந்த சோகால்டு டிராவிடியன் மூவ்மெண்ட் ஏத்திஸ்ட் மூவ்மெண்ட். ஏத்திஸ்ட் ஏன் கோயில் கட்டி இருக்க போறான்? கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இவங்க அந்த எதெல்லாம் மேன்மை தங்கியதோ அதுக்கெல்லாம் டிராவிடியன் ஒரு முத்திரையை குத்து விடுகிறார்கள். முத்திரையை குத்தி விட்டு அப்புறம் ராஜராஜ சோழன் காலத்திலேயே திடீர்னு யாரு மதம், அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அங்க மதம் மாறினார் இங்க மதம் மாறினார்னு ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுவார்கள். இது எல்லாமே அதாவது நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்துல எத்தனையோ ரீஜனல், இந்தியா முழுக்க ஏகப்பட்ட ரீஜனல் பார்ட்டிஸ் ஆரம்பிச்சது. ஆனால் முதல்ல ஆரம்பிச்ச ரீஜனல் பார்ட்டி என்று சொன்னால் அது டிஎம்கே தான். கம்யூனிஸ்ட் கட்சி ஆல் இண்டியா பார்ட்டி தான். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சிபிஎம் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய ரீஜனல் பார்ட்டி வந்தது. என் டி ராமராவ் ஆரம்பிச்சாரா, இன்னைக்கு ஆம் ஆத்மி வந்திருக்கிறது, முலாயம் கட்சி வந்தது, லாலு பிரசாத் கட்சி வந்தது, என்னென்னலாமோ கட்சிகள் வந்தது. ரீஜனல் பார்ட்டி என்று வந்தது. ஈவன் முஸ்லீம் லீக் கூட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காகத்தான் வந்தது. அப்போ முதல் ரீஜனல் பார்ட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதனுடைய தாய் கழகம் நாத்திகம் பேசியது. அண்ணாதுரை வந்ததன் காரணமாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேசியது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் நாத்திகத்தை தான் கடைபிடித்தது. அண்ணாதுரை அதை மாத்தினார். மாத்தி அதை நீங்க பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு பீரியட்ல ஒரு 5-6 years பேக் வைகோவே சொல்லியிருப்பாரு, இந்த நாத்திகம் என்பது இனிமே மக்கள் மத்தியில் எடுபட போவதில்லை, நாம் அதை பேசக்கூடாதுன்னு வைகோ சொல்லியிருப்பார் ஒரு 6-7 years பேக். ஆனாலும் கூட திருப்பி உதயநிதி வந்த போது, ஸ்டாலின் வந்த போது, இந்த 2021 அப்புறம் அது மீண்டும் பீடம் ஏறி இருக்கிறது. அப்படித்தான் நான் பாக்குறேன். அது நாத்திக கட்சி தான். அது மட்டுமல்ல, முதல் ரீஜனல் பார்ட்டி என்று வந்தது ஆன்டி ஹிந்து ஆன்டி இந்தியன் பார்ட்டியாகத்தான் வந்தது. நீங்க சுதந்திரத்தை பிரிட்டிஷ்காரங்கள் இந்தியாவுக்கு கொடுத்தாலும் தமிழகத்தை விட்டு போக வேண்டாம்னு சொன்ன ஒரு கட்சி தான் இந்த திராவிட கட்சி. பின்னால எந்த ரீஜனல் பார்ட்டியுமே ஆன்டி இந்தியன் பார்ட்டியாக வரவில்லை. அதனால இதனுடைய ஜீன் என்பதே ஆன்டி இந்தியா ஆன்டி ஹிந்து தான். தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான கோவில்கள் அரசு கட்டுப்பாட்டுல இப்ப இருக்கு. மற்ற மதங்களுக்கு அப்படி இல்லை. ஸோ அரசு கோவில்களோட வருமானத்தை எடுத்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது மத சமத்துவத்துக்கு எதிரானதா? 100% எதிரானது. உங்க கேள்விகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதனால நான் தெளிவாக சொல்லுகிறேன். ஏன்னா உங்களால ஒரு சர்ச்சை எடுக்க முடியல. உங்களால ஒரு மசூதிகளை அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துல எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல?
இந்து கோயில்களை மட்டும் இங்க அறநிலைத்துறையினுடைய சட்டமே எங்க டிஸ்பியூட் இருக்கோ அந்த கோயில்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா டிஸ்பியூட் சரியான பிறகு எங்கே எடுத்தீர்களோ அங்கே ஒப்படைக்க வேண்டும். அப்படி எதுவுமே நடக்கலையே. டிஸ்பியூட்டை இவங்களே கிரியேட் பண்றாங்க. இவங்களே யாரையா பெட்டிஷன் போட சொல்றாங்க. இவங்கள போய் எடுத்துக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆகமத்து உள்ள கூட போகிற அளவுக்கு என்னென்னலாமோ பண்றாங்க. அவ்வளவு தூரம் பண்றாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்குன்னா ஒரு அர்ச்சகர் தீபத்தட்டுல காசு வாங்க முடியல. அந்த இடத்துல ஒரு கேமரா, வெப் கேமராவை வைக்கிறார்கள். அந்த அளவுக்குத்தான். அவருக்கு என்ன சம்பளம் இருக்கும்? அவருக்கு கொடுக்கிற சம்பளம் என்னன்னு நமக்கு தெரியும். பாவம் ஒரு 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 3000 ரூபாயில அவர் குடும்பத்தை நடத்த முடியுமான்னு தெரியாது. ஆனா ஏதோ பெரிய இந்த லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், லஞ்சம் வாங்கக்கூடிய இந்த அமைச்சர்கள், அரசு அதாவது அர்ச்சகர்கள் தட்டுல காசு வாங்கிடக்கூடாதுங்கிறதுல எந்த அக்கறையாக இருக்கிறார்கள் என்று பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால நாம் என்ன சொல்லுகிறோம், நீங்க எப்படி சர்ச் மசூதிகளுக்கு உங்களால எடுக்க முடியலையோ அதே மாதிரி இந்து விஷயத்திலையும் நீங்கள் தலையிடக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தோணலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எத்தனையோ பெரியவர்கள் நடத்திட்டு வந்த கோயில் இன்றைக்கு நடத்த முடியும். அப்படித்தான் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒண்ணுமே இல்ல, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு ஹெச்சிஎல்ல இருந்து இவர் ரூபா கொடுத்தாரு. கிட்டத்தட்ட நம்ம சிவநாடார் 200 கோடி ரூபாய். அப்படி இன்னைக்கு கூட அது என்ன ஆயிற்று என்ற கேள்வி இருக்கிறது. செக்யூலர் நாட்டுல அந்த பில்கிரிம் சென்டர் டூரிஸ்டுக்காக, பில்கிரிம் டூரிஸ்ட் சென்டர்ஸுக்காக கொடுக்கக்கூடிய பணம் கோயிலுக்கு உள்ளே செலவு செய்யப்படுவதில்லை. கோயிலுக்கு வெளியே பேமெண்ட் போடுறதுக்கு, அது போடுறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி போடுறதுக்கு அப்படி செலவு செய்யப்படுகிறது. கோயிலுக்குள்ள செய்திடக்கூடாதான். அப்ப செக்யூலர் இசம் கெட்டு போயிருமா? அப்போ அதை யாரு பார்ப்பா? அப்ப ஹிந்து அறநிலைத்துறை தான் பார்க்கணும். ஹிந்து அறநிலைத்துறை பார்க்குதா? ஹிந்து அறநிலைத்துறை பார்க்கறது இல்லை. ஹிந்து அறநிலைத்துறை ஸ்பான்சரை கண்டுபிடிக்கிறது, உண்டியலை தான் கொண்டு போய் விடுகிறது, நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் கண்டுபிடிக்கிறது. இவ்வளவு பண்ண முடியுமானால் கோயில்களையும் நம்மளால பார்க்க முடியும். அதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? ஆகையினால இந்த கேள்வி நியாயமான கேள்வி மாதிரி தோணும். ஆனா நியாயமற்ற கேள்வி என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார். ஸோ இந்துக்கள் 80% தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லப்படுறது. ஆனா ஏன் அந்த வாக்கு அரசியல்ல பிரதிபலிக்கல? சார் அது ஒரே காரணம் தான் சார். யாருக்கும், அதாவது ஹிந்து சமுதாயத்துல இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே நாம் நம்மை எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் மற்றவர்களை பார்க்கிறோம். இப்ப ஹிந்து தர்மம் என்பது ஒரு பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறது. இதே மாதிரி மாற்று மத தர்மங்களும் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறதா என்று கேள்வி கேட்டால் அது $1,000,000 கொஸ்டின். ஏன்னா இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா அவங்க ஒற்றை இறைவன், ஒற்றை புத்தகம், ஒற்றை தூதருங்கிற இடத்துக்கு போறாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை. அதை நாம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நாம பன்முகத்தன்மையை நம்புறோம், நாம ஏத்துக்கிறோம், அவங்களும் ஏத்துப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையின் காரணமாக நமக்கு எந்த கேடும் வராதுங்க அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை என்று சொல்லுவேன். இது இந்துக்கள் ஒரு வகையில தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பார்வை எனக்கு உண்டு. அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறேன், இது மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் மீது நான் எந்த குறையும் சொல்லவில்லை. ஏன்னா ஒற்றை தெய்வம், ஒற்றை புத்தகம், ஒற்றை தூதர் என்பது இப்ப இங்கேயே கூட நம்ம இந்து தர்மத்திலேயே கூட நீங்க ஒரு உபாசகர் வந்தா இவர் தேவ உபாசகர், இவர் அனுமன் உபாசகர், இவர் பெருமாள் இப்படி நாம் சொல்லுகிறோமே. அதனால அந்யதா சரணம் நாஸ்தி துமேவ சரணம் மம அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படின்னு நாம சொன்ன பிறகு அந்த இடத்துல எந்த தெய்வம் ஈஸ்வரோ ரட்சதிங்கிறோம், பெருமாளை பார்ப்போம், பகவான் சொல்லிவிட்டோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒற்றை தெய்வத்தை நோக்கி நாம போகிறோமான நாமளும் போகிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பைஜீன் நாம பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வதால் அவர்களும் ஒற்றை தெய்வத்தை நோக்கி போனாலும் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வதால்தான் இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். இந்த இடத்துல நம்ம நம்பிக்கை தவறு என்பது இந்துக்கள் உணர்வதில்லை என்று நினைக்கிறேன். இதுதான் கிளாஷஸ் ஆஃப் சிவிலைசேஷனுக்கு காரணமாகவும் இருக்க முடியும் என்று நான். அப்படின்னா இந்துக்கள் ஒன்றுபட்டா
தமிழ்நாட்டுல அரசியல் சமன்பாடு முழுக்க மாறிடுமா? கண்டிப்பா மாறும். இதுதான் துக்ளக் சோ அவர்கள் சொன்னார். இந்துக்கள் ஒன்றுபட்டால் திமுக பஜனை கூட பண்ணணும்னு சொன்னார். இன்னைக்கு இப்ப எலெக்ஷன் வந்தாச்சு. எலெக்ஷன் வந்த உடனே திருப்பரங்குன்றத்துல என்ன குட்டி என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். அந்த தொகுதி எம்பி சு வெங்கடேசன் 2 நாளைக்கு முன்னால ஒரு கோயில்ல போய் மாலையை போட்டு பரிவட்டம் கட்டிட்டு போட்டோ போடுறாரு. இனிமே இவர்கள் எல்லாம் கையில வேலை எங்கேயா போற இடத்துல 2 அர்ச்சகர்கள் 2 பட்டர்கள் கையில வேல் கொடுப்பாங்க, போட்டோ போடுவாங்க. 49 தேர்தல்ல வந்து ஒரு கார்ட்டூன் வந்திருக்கிறது. அப்பவே சொல்றாங்க நாங்க ஹிந்து 67 49 நாங்கள் ஹிந்துக்களுக்கு எதிரி இல்லை என்று அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு கார்ட்டூன். இன்னைக்கும் அதே சிச்சுவேஷன் தான் இருக்கிறது. ஆனால் இந்துக்கள் ஒன்றுபட்டால் நடக்கும். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்திருக்கு, தமிழகத்திலையும் நடக்கும். அந்த நேரத்தில் இவர்கள் மாறுவார்கள் என்பதுதான் உண்மை. இது வந்து தான்லிங்க நாடார் அவர்கள் மண்டைக்காடு விஷயத்துல எம்ஜிஆர் அவர்களை பார்த்தபோது, அப்போ சிஎம் எம்ஜிஆர் அவர்கள் இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஏன் உங்களுக்கு ஹிந்து ஓட் பேங்க் இல்ல, அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கிறது, நீங்க யூ டெவலப் யுவர் ஓட் பேங்க் என்ற வார்த்தையை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான்லிங்க நாடாருக்கு சொன்னதாக தான்லிங்க நாடார் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். ஸோ தமிழ்நாட்டுல இந்துத்துவ அரசியல் வளர முடியாது அப்படின்னு பலரும் சொல்றாங்க. நீங்க அதை உடைக்க முடியும்னு நம்புறீங்களா? சார் உடைஞ்சிட்டு இருக்கேன். நான் அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன். அதாவது இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்துக்கள் ஆன்மீகத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்றால் வந்து விட்டார்கள். அரசியலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இன்னும் வரல. இப்போ ஒரு சர்ச்சில் வந்து தைரியமாக சொல்ல முடிகிறது, அந்த பேஸ்டராலவோ இல்ல அந்த டயோசிஸாலவோ அந்த அமைப்பாளவோ நாம் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்ல முடிகிறது. ஒரு ஜமாத்துல அதை சொல்ல முடிகிறது. ஏன்னா காரணம், அவங்களுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. இந்துக்களுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, இருக்கவும் முடியாது. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் இந்து தர்மா, இந்து சொசைட்டி. ஆகையினால நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்துக்கள் சேர முடியாதா என்ன நினைக்கிறோம். அப்படி இல்லைங்கிறத தான் இந்த ஆண்டாள் தாயாரை பத்தி இதே வைரமுத்து எழுதின போது, ஜனமணி பிரசுரம் பண்ண போது நடந்த எழுச்சி நமக்கு காமித்தது. அதே மாதிரி சஷ்டி கவசத்தை பத்தி பேசின போது, இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்த போது மதுரையில கூடின முருக பக்தர் மாநாடு எப்படி நடந்தது என்பதை நமக்கு காமிக்கிறது. அதனால எல்லாத்தையும் கடந்து இந்துக்கள் இன்றைக்கு ஒன்று சேருகிறார்களா என்றால் சேருகிறார்கள். அந்த பெர்சன்டேஜ் குறையா இருக்கு, அந்த இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஆனா இந்த அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப தெளிவாகவே இன்னைக்கு இந்துக்கள் இவர்கள் எப்படி சிறுபான்மையினர் என்று சொல்லிக்கொண்டு சிறுபான்மையினருடைய உரிமையை பத்தி யாரும், அவர்களுக்கும் எல்லாம் வேணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது மற்றவர்களை பாதிக்கும் மாதிரி வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய பார்வை. ஸோ முருகன் அரசியல் தமிழ்நாட்டுல உருவாருது அப்படின்னு சிலர் சொல்றாங்க, அது உண்மையா? என்னுடைய பார்வையில் முருகன் வந்து நிறைய பேருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆகையினாலதான் அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு வந்து கொரோனா பீரியட்ல இருந்த மாதிரி பாஸ் கேட்டாங்க மாநாட்டுக்கு கூட. அப்புறம் கோர்ட்ல போய் தான் நம்ம இல்லைன்னு கொண்டு வேண்டிய அவசியம். யாரையும் உள்ள விடலை, எத்தனையோ ரெஸ்ட்ரிக்ஷன், அதை தாண்டி தான் நடந்தது. இன்னைக்கு அதை தாண்டி இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. முருகன் அப்படிங்கிறது அந்த திருப்பரங்குன்றம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா என்றால் 100% ஏற்படுத்தி. ஓகே சார். ஸோ தமிழ்நாட்டுல தேர்தல் வந்தாலே ஜாதி கணக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கிறது. அங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்பவங்கள்ல இருந்து அவங்க எந்த ஜாதிக்கு எப்படி போடுவாங்க அப்படின்னு நிறைய கணக்கு நடக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹிந்து யூனிட்டி அப்படிங்கிறது உண்மையில சாத்தியமா? சார் இது பெரிய கேள்வி சார். மீண்டும் 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 ஜாதி அரசியலுக்குள்ளதான் அரசியல்வாதிகள் போகிறார்கள். இப்போ இவங்க ஒரு பெரிய கைட் அண்ட் பிலாசாபர், மென்டர் என்று ஒரு ஃபிகர் ஒரு பிம்பத்தை வைத்திருக்கிறார்கள், ஈவேரா என்ற பிம்பம். அந்த ஈவேரா என்ற பிம்பம் ஜாதிகளை கடந்துதான் மனிதர் சமுதாயம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தது என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அப்படிலாம் நடக்கவே இல்லையே.
இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்கிறது, ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, ஆணவ கொலைகள் இருக்கிறது, எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயம் இந்து என்ற ஒரு பெரிய விஷயத்தை மறைத்து விடுமா அப்படின்னு கேட்டா, சார் சின்ன தூசினாலும் கண் வெளியில அது தூசி இவ்வளவு போலதான் சார் இருக்கும். ம். அது விழித்திரையை மறைக்குமா மறைக்காதாங்கிற கேள்வி வந்தா மறைக்கும் என்பதுதானே உண்மை. ஆனா அதை தாண்டி எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்ங்கிறத நாம பார்ப்போம். ஆனா இந்த ஜாதி அரசியலுக்குள்ள வரும்போது எல்லாருமே அப்படியே தன்னுடைய மதத்தை துறந்து விட்டு வந்து விடுகிறார்கள் அப்படின்னு நாம் எதிர்பார்க்க வேண்டாம். அவர்களுக்கும் அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் தெரியுது. ரெண்டு மூணாவது முக்கியமான விஷயம், தமிழகம் ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியில இருக்கக்கூடிய அல்லது பெரிய கட்சியில இருக்கும், அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ, அந்த கட்சியில இருக்கக்கூடிய தங்களுடைய ஜாதி தலைவர்களுக்கு பின்னாலே போவார்களே தவிர ஜாதியை மட்டுமே வைத்துக்கொண்டு வரக்கூடிய எந்த தலைவர் பின்னாலையும் போக மாட்டாங்க சார். இப்ப திருமாவளவன் என்றால் அவருடைய ஓட்டிங் பெர்சன்டேஜ் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இல்லை எத்தனையோ ஜாதி சங்கங்கள் அரசியலில் இருக்கிறது, அந்த அவங்களுடைய ஓட்டிங் பெர்சன்டேஜ் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதனால இவங்க என்ன பார்ப்பாங்க, அந்த மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியை எப்படி தன் ஜாதிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணம் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குங்க. அவங்க ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுவாங்க, எங்க ஏரியால ஒரு கோயில் கட்டி கொடுங்கன்னு தான் ஆரம்பிப்பாங்க. இங்கதான் ஆன்மீகம் அழிக்க முடியாததா இருக்குது. ஏதாவது ஒரு ஜாதிட்ட போய் ஓட்டு கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்க ஊர்ல உள்ள இந்த யாதவர்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு ம். ஓட்டு போடுறோம், எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கிருஷ்ணன் கோயிலை கட்டி கொடுங்க, இப்படிதான் ஆரம்பிப்பேன். இங்கதான் அத ஜாதி என்பதையும் மதம் என்பதையும் அப்படியெல்லாம் இங்க பிரித்து விட முடியாது. அதனால இந்த ஜாதியினால பிரித்து விட முடியுமா? ஜாதியினால பிரிக்கணும். அதாவது ஆப்போசிஷனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்றால், யுனைட் நான் இண்டூஸ் பை தேர் ரிலிஜியன், டிவைட் ஹிந்துஸ் பை காஸ்ட். அவ்வளவுதான். இந்துக்களை ஜாதிய ரீதியாக பிரித்து ஹிந்து அல்லாதவரை மத ரீதியாக ஒன்றுபடுத்தி நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அன்னைக்கு காங்கிரசனுடைய திட்டம், இன்றைக்கு திமுகவினுடைய திட்டம். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான வெற்றி அவர்களுக்கு எங்கேயோ கிடைக்கிறதா என்றால் நான் மறுக்கவே முடியாது, கிடைக்கிறது. ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு வந்து கொண்டு இருக்கிறது. மதத்தை தாண்டி ஜாதி இல்லை என்ற எண்ணம் பல ஜாதிய தலைவர்கள் மத்தியில் தெளிவாக இன்னைக்கு உருவாகி இருக்கிறது என்றுதான். ஸோ ஜாதி அரசியல் தான் இந்துக்கள் ஒன்றுபடாம இருக்கிறதுக்கு காரணமா? இல்ல அது மட்டும் காரணம் கிடையாது. பை நேச்சர் ஹிந்துஸ் அவ்வளவு ஈஸியா யூனிட் ஆயிட மாட்டாங்க சார். ஏன்னா இவங்க ஃப்ரீடம் லவ்விங் கல்ச்சர், இந்த கல்ச்சர் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சர்ச்சு, ஒரு ஜமாத்து அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு ஆன்மீக குரு, அவர் சொல்றதை நீங்க கேட்டே ஆகணும், நீங்க 10% கொடுத்தே, தசமபாதம் கொடுத்தே ஆகணும், இப்படிலாம் சொல்லி கட்டுப்படுத்தவே முடியாது சார். கோயிலுக்கு வரி கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்காக அந்த பூசாரி சொல்றதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு ஃபாதர் சொல்றத ஒரு கிறிஸ்டியன் கேட்கிற மாதிரி, ஒரு முல்லா சொல்றத ஒரு இஸ்லாம் சொசைட்டி கேட்கிற மாதிரி, ஒரு பூசாரி சொல்றதோ, அர்ச்சகர் சொல்றதோ, பட்டாச்சாரியார் சொல்றதோ இந்து சொசைட்டி கேட்கறதே கிடையாது. ஏன்னா இதுதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹிந்து சொசைட்டி என்று நான் நம்புகிறேன். அதாவது ஃப்ரீடம் லவ்விங் சொசைட்டி. நான் என்னுடைய கடவுளை கூட நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது, நீங்க இதை எப்படி ஒரு இது நான் என்னுடைய பார்வையில் என்னன்னா, இதெல்லாம் கான்ட்ரடிக்ஷன் கிடையாதுங்க. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் அப்படிதான் நினைக்கிறேன். பட் எது காம்ப்ளிமெண்டோ அதை கான்ட்ரடிக்ஷனாக மாற்றுவதில் அரசியல்வாதிகள் ஆங்கெங்கே வெட்டி வருகிறார்கள். அப்படிதான் நான் திமுக சொல்றது பாஜக தலைவர்கள் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரி பாஜக தலைவர்கள் மீடியால தான் ரொம்ப பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ பாஜக சப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க, இல்ல அவங்க எல்லாம் கிரவுண்ட் லெவல்ல போய் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னு. இதுல எது உண்மை? ரொம்ப தெளிவா, பாரதிய ஜனதா கட்சி என்பது களத்திலிருந்து தான் உருவாகிறது. மீடியால இருந்து வரவே இல்லை சார். மீடியா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஹெல்ப் பண்ணி வரமா இருந்தா பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கணும் சார். அப்படிலாம் வரவே இல்லை. மீடியால நீங்க ஒரு டிபேட் பார்த்தா கூட ஒரு ஆங்கர் இருப்பாரு,
ஒரு 5 பேர், ஒரு 4 பேர் பிளஸ் 1 அங்கர் ஒரு ஆங்கர் இருந்தா 3 பிளஸ் 1 4 பேர் பிஜேபிக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஒரே ஒரு ஆளு பாவம் பேட் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு 10 நிமிஷம், இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 40 நிமிஷம். இந்த 40 நிமிஷத்துல பேசுறதுலாம் அந்த 10 நிமிஷத்துல அவர் பதில் சொல்லணும். பதில் சொல்லலைன்னா அவர் விக்கெட் அவுட். அதனால அதையெல்லாம் தாண்டித்தான் பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு என்று சொல்லும் போது மீடியா முன்னால அவங்க களமாடுகிறார்கள் என்று சொல்லுவதில் என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. எந்த மீடியாவும் பிஜேபி ஃப்ரெண்ட்லியாக தமிழகத்தில் இல்லவே இல்லை. பிஜேபி ஃப்ரெண்ட்லியாக இல்லாத நேரத்துல நீங்க எப்படி மீடியால களமாடுகிறார்கள், ஆகையினால கட்சி வளருதுன்னு எப்படி சொல்றீங்க? என்ன சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொன்னாலும் அதை திரித்துத்தான் மீடியா வெளிப்படுத்துகிறார்கள், வெளியிடுகிறார்கள். அப்ப இவ்வளவு தூரம் திருத்தி வெளியிட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததுன்னா அதுக்கு மீடியா காரணமா? மீடியாவுடைய எக்ஸ்போசர் காரணம்? நிச்சயமா கிடையாது. அதை தாண்டி கிரவுண்ட்ல வேலை பார்த்ததுதான் காரணம். அப்படித்தான் நான் உறுதியா சொல்றேன். இதுல அண்ணாமலையாக இருக்கட்டும், அல்லது இப்ப இருக்கக்கூடிய தலைவர் நயினாரா அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு மீடியா நிறைய கூடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னா அவரை பதில் சொல்லுவார். அவர் அவங்களை எஜுகேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவார். அப்படி முயற்சி பண்ணாலும் கூட அவங்க திருப்பி திருப்பி தான் கேள்வி கேட்பாங்க. அந்த முயற்சியை நயினார் பண்ணுவதில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் என்ன முயற்சி பண்ணாலும் இப்படிதான் இருப்பாங்கங்கிறது தெரியும். அண்ணாமலைஜியினுடைய அணுகுமுறை, இவருடைய அணுகுமுறை மீடியால மாறி இருக்கிறது என்றால் சொல்லலாமே தவிர, அதனால மீடியாவை பேஸ் பண்ணித்தான் கட்சி என்பதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். கட்சி களத்தில் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, 68,000 பூத் இருக்கும் போது கட்சி 60,000 பிஎல்ஏ 62,000 பிஎல்ஏ போட்டாச்சு. முதல்ல இருந்தது அதிக பிஎல்ஏ திமுக, 2வது அதிமுக, 3வது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு 75,000 ஆயாச்சு. நாங்க 70,000 பூத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது களத்தில் இல்லாமல் வேற எப்படி செய்ய முடியும்? யாரு மீடியாவை நம்பி இருக்கா? உதாரணமாக இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு பண்றது 1.5% மேல ஓட்டு இல்லை. ஆனா எல்லா டிவி டிபேட்லயும் அவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள். திருமா கட்சிக்கு ஓட்டே இல்லை, எங்கேயும் இல்லை. எல்லா டிவி டிபேட்லயும் அவங்க இருக்காங்களானா இருக்கிறாங்க. அதாவது நம்ம மீடியா எப்படி இருக்குன்னா, குரலற்றவரின் குரல் அப்படின்னு சும்மா ஒரு ஸ்லோகனை வைத்து கொண்டு யாருக்கெல்லாம் ஓட்டு இல்லையோ அவர்களெல்லாம் மீடியால கொண்டு நிறுத்தி கொண்டு அவர்களை வச்சு ஒரு கெக்கோஃபோனியை தயார் செய்கிறார்கள். அதை தாண்டிதான் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இருக்கிறது. இதுதான் உண்மை. இப்ப திமுகல இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ரொம்பவும் அனுபவம் மிக்கவர்கள். பாரதிய ஜனதால இருக்கிறவங்க கொஞ்சம் இளைய வயசா இந்த ஜெனரேஷனுக்கோ இல்லாட்டி அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஜெனரேஷன் முன்னாடி இருக்கிறவங்கள சேர்ந்தவங்க. இப்ப இருக்கிற தேர்தல் களம் யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும்? சார், என்னைக்குமே அனுபவஸ்தர்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் சார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால அனுபவம் இல்லாதவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள் நம்ம நினைக்க வேண்டிய. மக்கள் ஆதரவு யார்கிட்ட இருக்குங்கும் போது இவரெல்லாம் அனுபவஸ்தர். ஆனா அனுபவத்தின் காலமாக கெட்டு போனவர் இவர். திருச்சி, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா KN நேரு திமுகல ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஒரு போலீஸ் ஆபீசரை பத்தி பேசுகிறார். இவருக்கு ஒருத்தர் மேல கேஸ் போடவும் தெரியும், கேஸ்ல இருந்து விடுவிக்க தெரியும் அப்படின்னு பேசினார். இதே விஷயத்தை காங்கிரஸ் கட்சியில இருந்த காலத்தில் பிரணாப் முகர்ஜி வேற மாதிரி பேசியிருக்கிறார். நாங்க நினைச்சா ஒரு இஷ்யூவை கொண்டு வர முடியும், ஒரு நான் இஷ்யூவை இஷ்யூ ஆக்க முடியும், ஒரு இஷ்யூவை நான் இஷ்யூ ஆக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை பிரணாப் முகர்ஜி பேசி இருக்கிறார். நான் எப்போதுமே சொல்லுவேன், காங்கிரஸ் கட்சி என்பது பவரை யூஸ் பண்ணும், மிஸ்யூஸ் பண்ணும், அப்யூஸ் பண்ணும். திமுக என்பது பவரை யூஸ் பண்ணும், மிஸ்யூஸ் பண்ணும், அப்யூஸ் பண்ணும். ஆனா பாஜக என்று வந்தால் முதல்ல யூஸ் பண்ண தெரியுமா என்ற கேள்வியை இன்னைக்கு எல்லார்ட்டையும் கொண்டுதான் இருக்கிறது. முதல்ல யூஸ் பண்ணுங்க சார், அதுக்கப்புறம் தான் சார் நீங்க மிஸ்யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் தான் சார் அப்யூஸ் பண்றது அப்படின்லாம் யாருனாலும் பேசலாம். பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இன்னைக்கு மக்கள் நம்பிக்கையை பெறுகிறார்களா என்றால் பெற்று விட்டார். இன்னைக்கு களத்தில் யாரு இருக்கிறாங்கன்னா அவங்க தான் இருக்கிறாங்க. நீங்க கொரோனா காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் நீங்க ஒண்ணும் இல்ல, நடந்து முடிந்த அர்பன் பாடி லோக்கல் எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சி 200க்கு 200 தொகுதியில் நின்னது, மதுரையில எல்லா தொகுதியிலும் நின்னது, கோயம்புத்தூர்ல எல்லா தொகுதியிலும் நின்னது, திருநெல்வேலியில எல்லா தொகுதியிலும் நின்னது, நாகர்கோயில்ல எல்லா தொகுதியிலும் நின்னது, திருப்பூர்ல எல்லா தொகுதியிலும் நின்னது. எப்படி வந்தது? இது எங்கேருந்து வந்தது?
மக்களுடைய அக்செப்டன்ஸ் இல்லாம எங்களுக்கு லீடர்ஷிப்பே இருந்திருக்கா சார்? இன்னைக்கு இத்தனை கணக்கான வேட்பாளர்கள் எங்களால ஃபீல்டு பண்ண முடிஞ்சிருக்குன்னா, சென்னையில 200 வார்டுக்கும் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர்ல 100 வார்டுக்கும் பண்ணியிருக்கோம், மதுரையில 100 வார்டுக்கும் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அதனால களத்தில் நாங்கள் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். அவர்கள் அவநம்பிக்கைக்கு உள்ளாகி இருக்கிறார். இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. ரொம்ப பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில அவர் இருக்காரு. ஸோ விஜய் வந்தது பிஜேபிக்கு நன்மையா இல்லாட்டி பாதிப்பா? என்னுடைய பார்வையில விஜய் டிஎம்கே ஓட்டை தான் சார் கொண்டு போவார். ஏன்னா அவர் 2 விஷயம் சொல்றார். கொள்கை ரீதியாக எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சி என்று சொல்லுகிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக ரீதியாக எங்களுக்கு திமுக தான் எதிர்க்கட்சிங்கிறார். அவருடைய பிரச்சாரம் எல்லாம் திமுகவை தான். ஒன்னும் கரூர்லயே அவரு 10 ரூபா பாட ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த பிரச்சனையே வந்தது. அது வரைக்கும் அந்த ஸ்டாம்பேடு நடக்கல. 10 ரூபா பாட்டு பாட ஆரம்பிச்ச பிறகுதான் ஸ்டாம்பேடா ஆரம்பிச்சது. அது என்ன விஷயங்கிறது விசாரணை கமிஷன் சொல்லட்டும். நடந்த உண்மையை நான் சொல்லுகிறேன். அது செயற்கையாக நடந்ததா இயற்கையாக நடந்ததெல்லாம் விசாரணை கமிஷன் சொல்லட்டும். ஆனா ஸ்டாம்பேடு எப்ப நடந்ததுன்னா ஒரு 10 ரூபா பாட்டில் பாட ஆரம்பிச்ச பிறகுதான் நடந்தது. ஆகையினால திமுக தான் அவருடைய முதல் எதிரி என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகையினால அவருக்கு போகக்கூடிய ஓட்டுக்கள் திமுகவினுடைய ஓட்டுகளாகத்தான் இருக்கும். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அவருக்கு போனோம். ஏதோ பொதுவாகவே தமிழ்நாட்டுல சினிமா நடிகர்கள் எல்லாருமே இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து தான் வந்தாங்க. எம்ஜிஆர் அதாவது திமுக வந்ததுக்கு எம்ஜிஆர் காரணம் என்றால் அன்னைக்கு காங்கிரஸினுடைய ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுக்கு எம்ஜிஆர் காரணம். திமுக தவறு செய்யும் போது திமுக இருந்து வெளியில குரல் கொடுத்தார் என்றால் அதுவும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இன்னைக்கு விஜய் குரல் கொடுக்கிறார் என்றால் அதுவும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ரஜினிகாந்த் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர் வரவே இல்லை என்ற காலத்தில் கூட ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோபத்துல தான் ரஜினியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால விஜய் என்பது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தான் போகுமே தவிர, அதாவது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஓட்டுக்களோ அதிமுகவுக்கு ஆதரவான ஓட்டுக்களோ எந்த காலத்திலையும் விஜய்க்கு போகாது. திமுகவுக்கு ஆன ஓட்டுக்கள் மட்டும்தான் விஜய்க்கு போகும். தட் வே பிஜேபி இஸ் தி பெனிஃபிஷியரி, ஏடிஎம்கே இஸ் தி பெனிஃபிஷியரி என்று நான் நம்புகிறேன். ஆனா விஜய் இன்னும் அவருடைய ஸ்டாண்டு சொல்லல. என்ன சொல்லுகிறார்னு இன்னும் பொறுத்திருந்து போகும். ஸோ திமுகவோட ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவோட ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அதிமுகவும் ஜெயலலிதாவுக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ அது விஜய்க்கு போகும்னா திமுகவுக்கு மாற்றா விஜய் மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சார் அப்படி நினைக்கல. திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை தான் நினைக்கிறார். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இரட்டை இலைங்கிறதும் சரி, இத்தனை வருஷமா இருக்கிறதும் சரி, நீங்க சொன்ன அதே அரசியல் அனுபவம் சரி, எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எடப்பாடி அஸ் அ சிஎம் பெரிய தப்பு எதுவுமே பண்ணலம்பாங்க. இன்னைக்கு அதான் டிஃபரன்ஸ் என்ன வந்தது, ஒரு 3% தான் வந்தது. ஆனா அந்த 3% டிஃபரன்ஸா ஆட்சிக்கு வந்த பிறகு அது பெருசா காமிச்சு பிரச்சாரம் பண்ண பிரச்சாரத்துல வெற்றி பெற்றது வேணா திமுகவாக இருக்கலாம். அதனால விஜய்ங்கிறது ஒரு இளைஞர்கள் உள்ள வரும்போது ஒரு ஸ்டுடியோ ஃபேமஸோட அந்த ரியல் லைஃபுக்கு வரும்போது வரக்கூடிய அந்த கிரேஸ், இதுக்கு கண்டிப்பாக நிறைய ஓட்டர்கள் இருப்பாங்க. ரெண்டாவது அவங்க என்ன நினைப்பாங்க, திமுக அதிமுக எல்லாம் ஒண்ணுதானப்பா, ஒரு புதுமுகம் வர வேண்டாமா என்ற ஒரு ஆர்வமும் இருக்கலாம். ஆனா அந்த ஆர்வம்ங்கிறது எத்தனை % ஓட்டு கொண்டு வரும், ஆட்சியை கைப்பிடிக்கிற அளவுக்கு ஓட்டெல்லாம் கொண்டு வரும்னு நான் நம்பவே இல்லை. சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட்டுக்கு வந்தாலே அது நல்ல நம்பர். அது நல்ல நம்பர் தான் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி சார். சார், இவ்வளவு நேரம் எங்களோட சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி சார். வணக்கம். மிக்க நன்றி சிவகுமார். தென்னவன் நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம்.